ஒரு நாட்டுல ஒரு இளவரசர் இருந்தாருங்க. அவருக்கு ரொம்ப பயந்த சுபாவம். சண்டை, கத்தி, போர் அப்படின்னாலே அவ்வளவு சுபாவம். அந்த இளவரசருக்கு போர் பயிற்சி கொடுக்க போறாங்க. இவருக்கு எப்படியாவது போர் பயிற்சியில இருந்து தப்பிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு மந்திரவாதிகிட்ட போறாருங்க. அந்த மந்திரவாதி ஒரு கம்பளத்தை கொடுக்குறாருங்க. அந்த மந்திரவாதி சொல்றாரு, நீ இந்த கம்பளத்தை போத்திக்கிட்டா நீ மறைஞ்சிருவ அப்படின்னு சொல்றாரு. போர் பயிற்சி ஆரம்பிக்க போகுது. அப்ப இந்த இளவரசர் ஒரு தந்திரம் செய்யறாருங்க. இந்த கவசம் மாட்டக்கூடிய அறைக்கு போகும்போது இவர் தனியா போறாரு. கூட ஒரு வீரனை அழைச்சிட்டு போறாரு. அந்த கம்பளத்தை வீரனுக்கு போத்துறாரு. அப்ப வீரன் தெரிய மாட்டாரு, தான் மட்டும் போறதா தெரியும். உள்ள போய் கவசம் மாட்ட அறையில போய் இந்த கம்பளத்தை இவர் போத்திக்கிறாரு, கவசத்தை வீரனுக்கு மாட்டி அனுப்பிடுறாரு. இப்படி இவர் ஒரு தந்திரம் செய்யறாரு. இதே மாதிரி தினமும் பயிற்சிகள் நடக்குது. மொத்த பயிற்சியும் இப்படி ஏமாற்றி வீரன் பயிற்சி எடுத்துக்கிறாரு. அரசர் ஏமாற்றி வந்துடுறாரு இவருடைய பயந்த சுபாவத்தினால. இப்படி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாட்கள் கழித்து இந்த அரசர் இறந்து போயிடாரு. இளவரசர் நாட்டுக்கு அரசர் ஆயிடாரு. உண்மையிலே அந்த நாட்டுல போர் வந்தது. இந்த அரசருக்கு ஒரே பயம். இவர் பயப்படுறத பார்த்துட்டு நாட்டுல எல்லாரும், மந்திரிகள், அமைச்சர்கள், மக்கள் எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க. இந்த அரசர் போர்ல தோத்து போய் ஆண்டி ஆயிடாருங்க. இது கதைங்க. இந்த கதையில இளவரசர் தன் பயத்துல இருந்து ஓடி ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ந்தார். இதனால நாட்டையே இழந்தார். இது போல நம்மள பலர் பயந்த சுபாவத்தினால, பயத்தினால ஓடி ஒளிஞ்சு நாமளே ஏமாத்திக்கிறோம். நமக்கு பயம் வரக்கூடிய காலகட்டத்துல அதை எதிர்த்து நின்றா நம்ம தாங்க வெற்றி பெறுவோம். என்றாலும் ஒரு நாள் அந்த பயம் நமக்கு ஒரு இழப்பை தரும். அதனால இன்றில் இருந்தே நமக்கு பயம் வரக்கூடிய காலகட்டத்தில் ஓடி ஒழியாமல் அதை எதிர்கொள்ளணுங்க. பயந்து ஒளிவது வெற்றி அல்ல, அதை எதிர்கொள்வதே வெற்றி.